ஹாய், வெல்கம் டு ஃப்ளேம்ஸ் வேர்ல்ட். ருசியான கோவில் பிரசாதம் புளியோதரை எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி எனக்கு கோவில்ல பிரசாதம் செய்யற ஐயர் கத்து கொடுத்தாரு. இதை அவருடைய முறையில தான் செய்யறோம். இதுல 2 விதமான பொடி தேவை. கடாயில் கடலை பருப்பு, உளுந்து, மிளகு, சீரகம், தனியா, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை இவையெல்லாம் நன்கு வாசனை வரும் வரைக்கும் வறுக்கணும். அதே கடாயில வெந்தயம், கடுகு, கருப்பு அல்லது வெள்ளை எள்ளு இவையும் வறுக்கணும். இது இரண்டும் சூடு தணிந்ததும் மிக்சியில தனித்தனியா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்ப பாத்திரத்துல பெரிய லெமன் சைஸ்ல புளி எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணீர்ல திக்கா கரைக்கணும். அதுல மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியா தூள், சிறிது வெல்லம், உப்பு இவையெல்லாம் சேர்த்து நன்கு கலக்கணும். கடாயில நல்லெண்ணெய் தாராளமா ஊற்றி கடுகு, கடலை பருப்பு, உளுந்து, கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய் இவையெல்லாம் நல்லா பொன்னிறமா வறுக்கணும். அதுல புளி கலவையை ஊற்றி எண்ணெய் பிரியும் வரை கொதிக்க விடணும். கடைசிய வறுத்த வேர்க்கடலை, சிறிது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெரிய பாத்திரத்துல ஆற வைத்த சாதத்தை சேர்த்து வெந்தயம், எள்ளு பொடியை கொஞ்சமா சேர்க்கணும். அதிகமா போட்டா கசக்கும். அதோட தனியா மிளகாய் பொடியையும் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. புளி காய்ச்சலை சாதத்துல சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறணும். அவ்வளவுதான், நம்ம கோவில் புளியோதரை ரெடி. ஆனா ஒரு கண்டிஷன், இந்த புளியோதரை குறைந்தது 2 மணி நேரம் ஊறணும். அப்பதான் நல்லா ருசி தெரியும்.